ஆடுகள் அப்படியே ஆடுகள் அது வசனம் என்ன சொல்லுகிறது, அப்படியே சிதறி போவோம். தீர்க்க தரிசனம் கேட்க ஒரு இடத்துக்கு போவோம், சுகமாக்குற வல்லமையை தேடி இன்னொரு இடத்துக்கு போவோம். ஏதோ சுவிசேஷக்காரர்கள் செய்கிற ஊழியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். They have no touch with the church. Church is not using them. Moreover, the church has got nothing to do with the believers now. அவன் வந்தால் வரலாம் போகிறான், எங்கே போகிறான் எங்கே வரான்லாம் நம்ம ஆள் வச்சு பார்க்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சபை இந்த உபவாச கூட்டத்தை நடத்தணும். அதாவது விசுவாசிகள் இந்த சபையில் இந்த உபவாச கூட்டத்தில் பங்கெடுக்கணும். சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாம் புற ஜாதிகளுக்கு என்று எழுப்பப்பட்டவைகள். நானும் சுவிசேஷகனாக தான் ஊழியத்தை துவங்கினேன், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சுவிசேஷத்து மூலியமாக தான் நாங்களும் புற ஜாதியிலேருந்து கர்த்தரை ஏற்றுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அப்போ அது ஆரம்பித்தது, அது இன்னும் வரப்போகிற ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அந்த ஊழியம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் கர்த்தர் சபையில் உங்களை சேர்க்கிறார். அப்போஸ்தலர்